லாஸ்ட் கிளாஸ்ல நாம voids பத்தி பார்த்தோம். சாலிட் ஸ்டேட் சாப்டர்ல voids பத்தி பார்த்தோம். voidsனா என்னது? empty space or a hole present in the crystal. Two types of voids பார்த்தோம். tetrahedral voids and octahedral voids. In ionic solids, bigger anions form the other close packed structure and smaller cations will occupy in the voids. பிகர் ஆனியான்ஸ் வந்து புதுசா வந்து க்ளோஸ் பேக்டு ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் பண்ணுது. அப்போ அங்க ஒரு வாய்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதே நேரத்துல இந்த ஸ்மாலர் கேட்டியான்ஸ் வந்து எங்க போயிருக்கு? ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆயிருக்கக்கூடிய வாய்ட்ஸ்ல போய் ஆக்குப்பை ஆயிருக்கு. வாய்ட்ஸ்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு வந்து வாய்ட்ஸ்னாலே எம்டி ஸ்பேஸ் ஆர் ஹோல் ப்ரெசென்ட் இன் த கிறிஸ்டல். இப்போ இந்த வாய்ட்ஸ் வந்து பெரும்பாலும் எப்படி இருக்குது? சர்க்கிள் ஷேப்ல இருக்கு. அப்போ சர்க்கிள் ஷேப்ல இருக்குன்னா அதுக்கு என்ன இருக்கும்? ரேடியஸ் ஆர் டயமீட்டர் இருக்கும். இன்னைக்குள்ள கிளாஸ்ல நாம பார்க்க போறது ரேடியஸ் ரேஷியோ. Generally, the structure of ionic solids depend on the stoichiometry and size of the atoms. What is meant by ionic solids? Ionic solids are formed by the oppositively charged ions, cation and anion. ரெண்டு சேர்ந்து நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய சாலிட்ஸ் தான் வந்து அயானிக் சாலிட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து அதோட ஸ்ட்ரக்சர் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா ஸ்டாக்கியோமெட்ரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆம் டேக்கிங் சோடியம் குளோரைட். சோடியம் குளோரைடு வந்து ஸ்ப்ளிட் அப் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? Na plus and Cl minus. Stoichiometry also balanced. அது வந்து same number of atoms, the same number of ions will be present. So the structure of ionic solids depends upon the stoichiometry and size of the ions. What is mean by this radius ratio? Radius ratio is the ratio of radius of cation and radius of anion. That is radius ratio equal to radius of cation dividing by radius of anion. This is the formula to calculate radius ratio. இப்போ radius ratio வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நாம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா RC plus by RA minus. So radius ratio is defined as the ratio of radius of cation and the radius of anion. இப்போ இந்த radius ratio ஏன் நம்ம calculate பண்ணோம்? Why we need to calculate radius ratio? Or what are the uses of this radius ratio? இப்போ radius ratio ஏன் calculate பண்ணணும்? Radius ratio is used to determine the arrangement of various ions present in the types of crystal. இப்போ crystals வந்து நிறைய ions இருக்கும். நம்ம பெரும்பாலும் அயனிக்ல வந்து கேட்டியான்ஸ் and அனியான்ஸ் இருக்கும். அப்போ அதோட அரேஞ்ச்மெண்ட் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து கால்குலேட் பண்ண இல்லை டிட்டர்மைன் பண்ணதுக்கு நமக்கு இந்த ரேடியஸ் ரேஷியோ வேல்யூ தெரியணும். Next, radius ratio value is used to determine the stability of ions. அதில் இருக்கக்கூடிய அயான்ஸோட ஸ்டெபிலிட்டியை நாம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த radius ratio value முக்கியமானது. So, radius ratio is used to determine the arrangement of ions in crystal. Then, radius ratio is used to determine the stability of ions in crystal. Another important factor is radius ratio value is used to predict the coordination number of the crystal. இப்போ நம்மளோட கிறிஸ்டலோட கோஆர்டினேஷன் நம்பர் என்ன அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரேடியஸ் ரேஷியோ வேல்யூவை வச்சு நாம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து என்னென்னா நம்ம முன்னாடியே சயின்டிஸ்ட்மார் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூஸை நம்ம வந்து படித்து வச்சுருந்தோம்னா ஈஸியாக வந்து கோஆர்டினேஷன் நம்பர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் தான் நம்ம இந்த ரேடியஸ் ரேஷியோ வேல்யூ ரொம்ப முக்கியமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. ரேடியஸ் ரேஷியோனா இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப் ரேடியஸ் ஆஃப் கேட்டியான் அண்ட் ரேடியஸ் ஆஃப் அனியான் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ரேடியஸ் ரேஷியோ வந்து வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் ரேடியஸ்? பை வி நீட் டு கால்குலேட் ரேடியஸ் ரேஷியோ. Radius ratio is used to determine the arrangement of ions in the crystal. Then
radius ratio is also used to determine the stability of the ions in the crystal. Radius ratio is used to predict the coordination number of the crystal. அதே மாதிரி if the radius ratio increases, coordination number also increases. நமக்கு radius ratio value increase இருந்துச்சுன்னா நமக்கு coordination number increases இருக்கும். இப்போ நாம வந்து அந்த டேபிள் சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டேபிள் கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த வேல்யூ இருந்தால் என்ன கோஆர்டினேஷன் நம்பர், எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ ரேடியஸ் ரேஷியோ வேல்யூ 0.1552 to 0.225 இந்த ரேஞ்சுக்குள்ள நமக்கு கிடைக்கக்கூடிய ரேடியஸ் ரேஷியோ வேல்யூ, தட் மீன்ஸ் ரேடியஸ் ரேஷியோ equal to RC plus by RA minus இந்த வேல்யூ இது வந்து இந்த ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து இந்த 0.155 to 0.225 குள்ளாடி கிடைச்சதுன்னா நமக்கு கோஆர்டினேஷன் நம்பர் 3. அப்போ அதோட ஸ்ட்ரக்சர் என்னதான் இருக்குன்னா ட்ரைகோனல் பிளேனார். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா போரான் ட்ரை ஆக்சைடு B2O3. Next one is 0.225. Next value வந்து 0.225 ல இருந்து 0.414 இந்த வேல்யூஸ் குள்ளாடி நமக்கு கிடைச்சக்கூடிய வேல்யூ இருந்தா கோஆர்டினேஷன் நம்பர் 4. அதோட ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட் டெட்ராஹெட்ரல். எக்ஸாம்பிள் சிங்க் சல்ஃபைட். நெக்ஸ்ட் 0.414 to 0.732 இந்த வேல்யூஸ் குள்ளாடி நமக்கு ரேடியஸ் ரேஷியோ வேல்யூ கிடைச்சுன்னா கோஆர்டினேஷன் நம்பர் 6. அதோட ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட் வந்து அக்டாஹெட்ரல் அரேஞ்ச்மெண்ட். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சோடியம் குளோரைட், மெக்னீசியம் ஆக்சைடு இதெல்லாம் வந்து அக்டாஹெட்ரலுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் 0.732 to 1 நமக்கு வேல்யூ கிடைச்சது அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர் 8. அதோட ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட் கியூபிக். தென் எக்ஸாம்பிள் சீசியம் குளோரைட், அமோனியம் புரோமைட். இப்போ வந்து நம்ம ஃபார்முலாஸ் தான் கேட்பாங்க. அப்போ ஃபார்முலாஸ் வந்து போட்டு பார்க்கும்போது இந்த வேல்யூஸோட எப்படி நம்ம இதை அப்ளை பண்ணி நம்ம கோஆர்டினேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்ப்போம். ரேடியஸ் ரேஷியோவை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் பார்ப்போம். In A plus B minus ionic crystal, radii of A plus and B minus ions are 180 picometer and 187 picometer. The crystal structure of this compound will be options வந்ததெல்லாம்னா NaCl, CsCl, ZnS, none. இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கணும்? ரேடியஸ், what is mean by radius ratio? Radius ratio is defined as the ratio of radius of cation and radius of anion. இப்போ நமக்கு radius of cation value கொடுத்திருக்காங்க, anion value கொடுத்திருக்காங்க. So radius ratio equal to radius of cation by radius of anion. That is equal to cation ஓட value 180 picometer. ரெண்டுமே பிகோமீட்டர்ல தான் இருக்கு. ஸோ பிகோமீட்டர் அப்படியே நம்ம போட்டாலும் ப்ராப்ளம் இல்லை. 187 பிகோமீட்டர். இப்போ இதை நாம சால்வ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 0.962. இந்த 0.962 எதுக்குள்ள வரும்? இப்போ நமக்கு தெரியும் 0.7322 ஒன்றுக்குள்ளாடி நமக்கு வேல்யூ கிடைச்சதுன்னா அதோட கோஆர்டினேஷன் நம்பர் 8. இப்போ கோஆர்டினேஷன் நம்பர் 8ன்னா அது வந்து ஒரு கியூபிக் கிறிஸ்டல். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறதுல எது வந்து கியூபிக் கிறிஸ்டல்? சீசியம் குளோரைடு, சோடியம் குளோரைடு, சீசியம் குளோரைடு, சிங்க் சல்ஃபைட் கொடுத்துருக்காங்க. இந்த சோடியம் குளோரைடு வந்து கோஆர்டினேஷன் நம்பர் 6. இது வந்து ஸ்ட்ரக்சர் அக்டாஹெட்ரல். சீசியம் குளோரைடு அதோட கோஆர்டினேஷன் நம்பர் 8 கியூபிக் கிறிஸ்டலாக இருக்கும். தென் சிங்க் சல்ஃபைடு இஸ் டெட்ராஹெட்ரல். நமக்கு ஆன்சர் வந்து சீசியம் குளோரைடு. ரேஷியோ வச்சு கோஆர்டினேஷன் நம்பர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு படித்தோம். இப்போ கோஆர்டினேஷன் நம்பரை ரேடியஸ் ரேஷியோ இல்லாமல் நாம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? வாட் இஸ் மீன் பை கோஆர்டினேஷன் நம்பர்? கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் த number of touching spheres or number of nearest atoms in the crystal is known as coordination number. Coordination number one dimensional close packing la enna paathom 2. Coordination number in one dimensional close packing 2.
Then coordination number of two-dimensional square close packing. AA type packing la வந்து என்ன பார்த்தோம் 4 atoms கூட அந்த இது வந்து central atom touch ஆயிருக்கு. அதனால coordination number is 4. Then two-dimensional hexagonal close packing. அதோட coordination number 6. இப்போ நாம வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கணும்னா SCC, FCC, BCC இதுக்கெல்லாம் கோஆர்டினேஷன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படினு பார்ப்போம். நம்பர் ஆஃப் SCC. SCC means the number of atoms when the constituent particles are present only at the corners. For example, this is an SCC crystal. Constituent particles are present in the only in the corners. Corners la mattu irukakudiyadha வந்து என்னது SCC or primitive cubic unit cell. இப்போ இதுக்கு வந்து coordination number எப்படி பார்க்கணும்னா total number of corners equal to 8. இப்போ இந்த ஒரு ஆட்டம் எத்தனை cubic unit cells கூட ஷேர் பண்ணனும்னு பார்த்தோம்னா 8 unit cell கூட ஷேர் பண்ணும். The number of corner atoms sharing in the neighboring of other 8 unit cells அப்படினு நம்ம number of atoms வந்து கண்டுபிடிக்கிறது படிச்சப்போ வந்து பார்த்தோம். இப்போ 1/8. இப்போ அது வந்து நம்ம coordination numberனா என்ன பார்த்தோம் number of touching space in the nearest neighboring atom. neighbor பக்கத்துல இருக்கிறதுக்கு கூட அதுக்கு எவ்வளவு கான்டாக்ட் இருக்கு அப்படினு பார்க்கறதா வந்து coordination number. இப்போ நமக்கு சென்டர்ல இருக்கக்கூடியது வந்து 8 இதுக்கு கூட அதோட ஆட்டம்ஸ் வந்து ஷேர் பண்ணோம். வந்து ஒரு பிக் கியூப். இந்த பிக் கியூப்ல நம்மளோட ஆட்டம் வந்து இந்த சென்டர்ல இருக்கு. இது வந்து சின்ன கியூப் ஒரு சிம்பிள் யூனிட் செல். இங்க நான் வரைச்சிருக்க கூடிய ஒரு யூனிட் செல் வந்து இது. இப்போ இதோட இதை இப்போ நாம இதை எடுத்துட்டோம்னா இந்த ஆட்டம் வந்து எத்தனை கியூபிக் யூனிட் செல்ஸ் கூட ஷேர் பண்ணுது இங்க பாருங்க 1 2 3 4 and 5 6 7 8 யூனிட் செல்க்கு கூட இந்த கார்னர் ஆட்டத்தை வந்து அது வந்து கார்னர் வந்து ஷேர் பண்ணுது. நெக்ஸ்ட் இதே ஆட்டம் இந்த கார்னர்ல வந்து அந்த ஆட்டத்தை வைக்கிறோம். இந்த கார்னர்ல வைக்கும்போது அது எத்தனை யூனிட் செல் கூட ஷேர் பண்ணுது இங்க இருக்க யூனிட் செல் 1 2 3 4 யூனிட் செல்க்கு கூட ஷேர் பண்ணுது. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய கார்னர் ஆட்டம் 8 யூனிட் செல்க்கு கூட அந்த ஆட்டம் வந்து தன்னை வந்து ஷேர் பண்ணிக்கும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய யூனிட் செல் எத்தனை இது கூட ஷேர் பண்ணுது 4 யூனிட் செல். தட் மீன்ஸ் 1 2 3 4 கீழே 2 மேல 2. அப்போ 1 2 3 4 இந்த 2 4 இருக்கக்கூடிய அதோட அந்த ஆட்டத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிறது. ஸோ 1/, அந்த ஆட்டம் இங்கே கீழே வைக்கும்போது அது எத்தனை ஆட்டம் யூனிட் செல் கூட ஷேர் பண்ணோம் இங்கே ஒரு யூனிட் செல் இங்கே ஒரு யூனிட் செல். ஸோ ஒன்லி 2 யூனிட் செல்க்கு கூட அது வந்து தன்னை வந்து ஷேர் பண்ணிக்கிறது. ஸோ ஹியர் 1/2. அதே சேம் ஆட்டத்தை நம்ம இந்த கார்னர்ல வச்சோம்னா இது எத்தனை யூனிட் செல் கூட அதை ஷேர் பண்ணி இந்த ஒரே ஒரு யூனிட் செல்க்கு மட்டும்தான் அந்த ஆட்டம் வந்து ஷேர் ஆகும். அதனால அந்த கார்னருக்கு வந்து வேல்யூ வந்து 1. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய கார்னர்ல இருக்கக்கூடியது 1/4. திஸ் ஹியர் 1/2. இங்க வந்து 1. நெக்ஸ்ட் இங்க இருந்து இங்க பார்த்தோம்னா இங்க ஷேரிங் வந்து 1/2. அப்புறம் இங்க வந்து பார்த்தோம்னா 1/4. இந்த மாதிரி ஒவ்வொரு கார்னர் ஆட்டமும் அதோட ஆட்டம்ஸை வந்து ஷேரிங் பண்ணக்கூடிய கான்ட்ரிபியூஷன். இப்போ சிம்பிள் கியூபிக்ல எத்தனை கார்னர்ஸ் இருக்கும் 8 கார்னர்ஸ் இருக்கும். நம்மளோட ஆட்டம் வந்து எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. இந்த ஆட்டத்தை வந்து ஒரு கார்னர் ஆட்டம் வந்து எத்தனை கார்னர்ஸ் கூட ஷேர் ஆகும் இங்க 1 2 3 அப்படியே 3 கார்னர்க்கோட இந்த ஆட்டம் வந்து தன்னை வந்து ஷேர் பண்ணிக்கும். What is my coordination number? Coordination number is the number of touching spheres or number of nearest atom. நியரஸ்ட் ஆட்டம் பக்கத்துல இருக்கிறதுக்கு கூட அது தன்னை எவ்வளவு ஷேர் பண்ணிக்குது. இப்போ இது இப்போ பக்கத்துல இருக்கிறது கூட 1 2 3 இதுக்கு வந்து ஷேர் பண்ணுது. Each corner atom touches neighboring atom is 3.
So each corner atom contribution, இந்த மூணு ஆட்டத்தோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம்னா அது வந்து எது கூட எல்லாம் ஷேர் பண்ணுது, இங்க ஒன்று கூட ஷேர் பண்ணுது, அதே மாதிரி இங்க கீழே இருக்கிறது கூட ஷேர் பண்ணும், இங்க ஷேர் பண்ணும். அப்போ எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு கான்ட்ரிபியூஷன் என்னது 1/4. So each corner atom contribution 1/4. Therefore, the coordination number of SCC is another total number of corners is 8 into number of nearest atom 3. Then each atom contribution is 1/4. So this 4 and this cancel. So 6 coordination number of SCC is 6. அப்போ coordination number of SCC என்னது 6. இது எப்படி கண்டுபிடிக்கிறோம் நாம, ஒவ்வொரு முதல்ல கியூப்ல வந்து 8 கார்னர்ஸ் இருக்கும். இந்த 8 கார்னர்ஸும் நார்மலாக வந்து ஒரு கார்னர் ஆட்டம் வந்து எத்தனை கார்னர் யூனிட் செல் கூட ஷேர் பண்ணும், 8 யூனிட் செல்க்கு கூட சென்டர் ஆட்டம் வந்து ஷேர் பண்ணும். அதோட சைடு ஆட்டம் 1/4 அப்படின்னா 4 யூனிட் செல்ஸ்க்கு கூட ஷேர் பண்ணும். அதோட ஃப்ரெண்ட் ஆட்டம் வந்து 2 யூனிட் செல்க்கு கூட ஷேர் பண்ணும். அப்புறம் ஒரு ஆட்டம் யாருக்கு கூடயுமே ஷேர் பண்ணாலும் அந்த இருக்கக்கூடிய யூனிட் செல்ஸ்க்கு மட்டும்தான் ஷேர் பண்ணும். அப்போ அதோட கான்ட்ரிபியூஷனை நாம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் கார்னர்ஸ் வந்து என்னது 8. அப்புறம் எத்தனை ஆட்டம், ஒரு கார்னர் ஆட்டம் எத்தனை பக்கத்தில் உள்ள கார்னர்ஸ்க்கு கூட ஷேர் பண்ணுது. ஏன்னா SCCனா constituent particles are present only in the corners. அதனால கார்னர்ஸை மட்டும்தான் நாம எடுக்கணும். இங்க ஒரு கார்னர், இங்க ஒரு கார்னர், இங்க ஒரு கார்னர், அப்படி இன்னும் 3 இதுக்கு கூட அது வந்து ஷேர் பண்ணுது. அந்த 3 ஆட்டத்தோ அந்த கார்னர் ஆட்டத்தோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம்னா 1/4. அதனால coordination number of SCC equal to corner atom 8 into number of sharing corner neighbor atom is 3 into 1/4, that is equal to 6. FCC na என்னது, when the constituent particles are present in the corner and face of the unit cell. யூனிட் செல்லோட கான்ஸ்டன்ட் கார்னர்ஸ்லயும் ஆட்டம்ஸ் இருக்கும், கூடவே அதோட ஃபேஸஸ்லயும் ஆட்டம்ஸ் இருக்கிறதா வந்து நாம என்ன சொல்லுவோம்னா ஃபேஸ் சென்டர்ட் யூனிட் செல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இது வந்து ஒரு ஃபேஸ் சென்டர்ட் யூனிட் செல், ஒரு கியூபிக் யூனிட் செல். இப்போ நம்மளோட ஆட்டம் வந்து இங்கே இருக்கு. இந்த ஆட்டம் வந்து எத்தனை ஃபேஸஸ் கூட வந்து அதோட இதை வந்து ஷேர் பண்ணுதுன்னா இந்த ஃபேஸில் ஷேர் ஆகும், அதே மாதிரி இங்கே ஷேர் ஆகும், நெக்ஸ்ட் வந்து இங்கே ஷேர் ஆகுது. தட் மீன்ஸ் அவர் ஆட்டம் இஸ் ப்ரெசன்ட் இன் ஹியர். இந்த இடத்துல வந்து நம்மளோட ஆட்டம் இருக்கு. இந்த ஆட்டம் வந்து இந்த ஃபேஸில் வந்து ஷேர் ஆகுது, அதே மாதிரி இந்த ஃபேஸில் வந்து ஷேர் ஆகும், இங்கே ஷேர் ஆகும். இப்போ ஃபேஸ் டயகனல் வந்து நாம கோஆர்டினேஷன் நம்பர் கால்குலேட் பண்ணுறதுக்கு பார்ப்போம். நியரஸ்ட் நெய்பரிங் ஃபேஸஸில் வரும்போது நமக்கு நியரஸ்ட் நெய்பரிங் ஆட்டம்ஸ் பார்த்தோன்னா இதோட ஃபேஸ் டயகனல் இங்கே இருந்து இங்கே ஜாயின் பண்ணுவோம், அதே மாதிரி இங்கே இருந்து இங்கே ஜாயின் பண்ணுவோம், அப்புறம் இங்கே இருந்து இங்கே ஜாயின் பண்ணுவோம். இப்படி ஜாயின் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது என்னது 1/2 கான்ட்ரிபியூஷன். ஃபர்ஸ்டே பார்த்தோம், இந்த கார்னரில் இருக்கக்கூடியது வந்து 1/8 கான்ட்ரிபியூஷன், அண்ட் ஹியர் 1/4, ஹியர் 1/2, தென் ஹியர் 1/1. இப்போ நமக்கு வந்து இந்த ஆட்டத்தை நாம் வந்து இப்போ எடுக்கும்போது இதோட கார்னர் வந்து இப்போ இங்கே பார்த்தோன்னா 1/2, this one is 1/4, then here 1/2, this one is 1/4. இப்போ நாம இங்க வந்து ஜாயின் பண்ணோம். இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் டயகனல். இப்போ இந்த ஆட்டம் வந்து நமக்கு இங்க இருக்கு, இது வந்து இங்க ஜாயின் பண்ணும்போது இதான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் டயகனல். இப்போ அதோட வேல்யூ வந்து கான்ட்ரிபியூஷன் 1/2. நெக்ஸ்ட் இந்த சைடு வந்து பார்த்தோம்னா இங்க கான்ட்ரிபியூஷன் இருக்கு. இப்போ இங்க கான்ட்ரிபியூஷன் 1/2. தென் பேக்வர்ட்ஸ் பார்த்தோம்னாலும் இப்படி வருதுன்னா இங்க வந்து 1/2 கான்ட்ரிபியூஷன். இப்போ இதுல இருந்து நமக்கு வந்து FCCயோட கோஆர்டினேஷன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கார்னர் ஆட்டம்ஸ் என்னது 8. ஆட்டம்ஸ் 8. அப்புறம் எத்தனை நெய்பரிங் ஆட்டம்ஸ்க்கு கூட இந்த கார்னர் ஆட்டம் வந்து ஷேர் பண்ணுதுன்னா இதுல ஃபேஸ் டயக்ராம் நம்பர் ஆஃப் ஃபேஸ் டயக்ராம் ஈச் கார்னர் டச் நெய்பரிங் ஃபேஸ் டயக்ராம். அப்போ ஒரு கார்னரும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஃபேஸ் டயக்ராம் டச் பண்றது எத்தனைனா 3 1 2 3. தென்
corner face diagonal corner contribution என்னது? One by 2. What is the coordination number of FCC? Coordination number of FCC equal to number of corner atoms 8 into 3 into 1 by 2. So 2 into 4, 4 3s are 12. So the coordination number of FCC is 12. Coordination number of SCC is 6 and coordination number of FCC is 12. BCC oda coordination number எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இப்போ BCC na என்னது when the constituent particles are present in the corner and one atom is present in the center of the body. அப்படினா பாடியோட சென்டர்ல ஒரு ஆட்டம் இருக்கும் மத்தபடி கார்னர்ஸ்ல இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு பாடி இந்த ஆட்டத்தோட இப்படி பார்த்தோம்னா இதோட பாடி வந்து கார்னர் பாடி diagonal of the unit cell. இப்போ total number of corner atoms 8. Corner atom touch in the neighboring body diagonal. Face diagonal என்ன பார்த்தோம்? Each corner atom touch in the neighboring face diagonal. இங்க வந்து நாம பார்க்கிறது each corner atom touch in neighboring face diagonal. எத்தனை ஆட்டத்துக்கு கூட டச் ஆகுது? 1. இதோட வேல்யூ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். Central corner atom வந்து contribution 1 by 8. Then the first nearest is 1 by 4. Then next one is 1 by 2. Then this one is 1. So body diagonal contribution to corner atom is 1. Next coordination number of BCC equal to total number of corner atom 8 into 1 into 1 that is equal to 8. So coordination number of BCC equal to 8. So நாம வந்து coordination number of SCC oda coordination number 6 and FCC coordination number 12 and BCC coordination number 8. So coordination number of SCC, FCC, BCC பார்த்தாச்சு. SCC ஓட coordination number 6, FCC 12 and BCC 8. இப்போ ஒரு problem பார்ப்போம். In CSCl crystal coordination number of CS plus Am. CSCl வந்து எந்த இது ஸ்ட்ரக்சரா இருக்கும்? Body centered cubic structure. அப்ப அது நாம ஏற்கனவே பார்த்தது. Body centered cubic structure na adoda coordination number 8. So CSCl the coordination number of CSCl or CS plus ions is 8. In FCC the atom at phase contribution to the unit cell. Nama number of atoms paakumbodhu when the constituent particles are present in the corner and body of the faces of the unit cell is known as face centered cubic unit cell. So each face atom contributes its nearest of other face of the unit cell. அப்போ 1 by 2 contribution. இப்போ நாம வந்து coordination number பார்த்தப்ப கூட face centered cubic unit cell ஓட coordination number calculate பண்ணும்போது each corner atom contributes to the neighboring of face diagonal is 1 by 2. So each the face contribution to the unit cell is 1 by 2 part. The next question, potassium crystallizes in a BCC structure. Its coordination number is BCC oda structure irukkudiyadoda coordination number என்னது 8. So its coordination number is 8. இந்த மாதிரி क्वेश्चंस தான் நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. வேற மாதிரி கேட்கலாம் பட் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி क्वेश्चंस தான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. So friends, இன்னைக்குள்ள வீடியோ செஷன்ல நாம radius ratio of ionic crystals பார்த்தோம். Next வந்து coordination number of SCC, FCC and BCC. அதை பேஸ் பண்ணி 1-2 problems பார்த்தோம். Thanks for watching.